ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். முந்தைய பதிப்பிலே கிறிஸ்துவ சமநிலை என்று சொல்லி, கிறிஸ்டியன் பேலன்ஸ் என்று சொல்லி 4 காரியங்களை பேசினோம், தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் எஞ்சியிருக்கிறதான சில காரியங்களை கிறிஸ்துவ சமநிலை என்ற தலைப்பின் கீழாக இன்னும் சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். அடுத்து 4 காரியங்களை முன்பதிவிலே பார்த்திருக்கிறோம். 5வதாக ஆசீர்வாதம் மற்றும் துன்பம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து வெறுமனே ஆசீர்வாதங்கள் மாத்திரமே நமக்கு வந்து கொண்டிருக்காது. சில வேளைகளில் தேவன் துன்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். துன்பத்தை தேவன் கொடுப்பதல்ல, ஆனால் துன்பத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை தருகிறவராக காணப்படுகிறார். என்னோடு கூட பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் இப்படியாக அதிலே வாசிக்கிறோம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பொது மொழிபெயர்ப்பிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும் பொழுது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார் என்று சொல்லி இங்கு அழகாக இந்த பொது மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தான் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே வரவிடுகிறாராம், அனுமதிக்கிறாராம். ஏன் என்று சொன்னால், வெறுமனே நாம் இன்பத்தை மாத்திரம் அனுபவித்து கொண்டு போயிருந்தால் நாம் என்ன ஆகிவிடுவோம்? நாம் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாக போய்விடுவோம், அல்லது தேவனை மறந்து தேவனை மறுதளித்து போய்விடுகிற ஒரு கூட்டமாக நாம் மாறிவிடுவோம். நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதி புஸ்தகங்களிலே வாசிக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில தேவன் அமைதியை கட்டளையிட்டிருந்தாரோ மீண்டும் அவர்கள் தவறு செய்தார்கள். தேவன் அவர்களை வேறொருவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவன் இன்னொரு நியாயாதிபதியை எழுப்பி அங்கு அவர்களை விடுவித்து மீண்டும் ஒரு அமைதியை கொண்டு வந்தார். இது ஒரு செயின் போல சுற்றி சுற்றி நியாயாதிபதி புஸ்தகத்திலே வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகினால் துன்பத்தையும் இன்பத்தையும் தேவன் தான் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் மற்றும் துன்பம் இவை இரண்டும் தேவ கரத்திலிருந்து தான் வருகிறது. பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுவதை சற்று நாம் பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யோபு ஒரு தவறான கூற்றை இங்கு சொல்லுகிறார், ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். வெறும் ஆசீர்வாதங்கள் நன்மையை மாத்திரம்தான் தேவன் கொடுக்கிறார், தீமைகளை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி. ஆனால் 1 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அநேகர் யோசிக்கிறார்கள், அது எப்படி கர்த்தர் எடுப்பார் என்று சொல்லி. அந்த 22வது வசனத்திலே உடனே ஆவியானவர் எழுதி வைக்கிறார், இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி யோபுவை குறித்து அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார். அநேக நவீன காலத்திலே சில பிரசங்கிமார்கள் யோபு தவறாக பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அல்ல, அப்படி அல்ல. ஆவியானவர் துல்லியமாய் அடுத்த வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன்,
நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று ஆவியானவர் தெளிவாக எழுதுகிறார். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றானாம். வேதம் அடுத்து அதே தொடர்ந்து அங்கு ஆவியானவர் எழுதுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதல்களினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நமக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பிசாசு கதவுகளை அடைத்து விட்டான். சில இருண்ட சூழ்நிலைகளுக்குள் போகும் பொழுது பிசாசு என்ன வாழ்க்கையிலே இருளை அனுமதித்து விட்டான் என்று சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்லி பிசாசின் மீது என்ன பண்ணுகிறோம் என்றால் இந்த எல்லா குற்றங்களையும் கொண்டு போய் அவன் தலைமையில் போட்டு விடுகிறோம். ஏன் இவைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அங்கு உட்கார்ந்து நம்மை நாமே பரீட்சித்து பார்த்து நன்மையானவைகள் எவை என்று நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பங்களை அனுமதிக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். ஆகையினால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் சமநிலையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதான நன்மையையும் நான் ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட வேண்டும். அதே போல துன்பத்தை தேவன் அனுமதிக்கும் பொழுது அவைகளையும் இன்பத்தோடு நான் வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் தேவர் விரும்புகிற அளவிற்கு ஒரு நல்ல சமநிலையான கிறிஸ்துவர்களாக நாம் காணப்படுவோம். ஆறாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் சுவிசேஷ பணி மற்றும் தான தர்மம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம். அதே வேளையில் என்ன செய்வோம் என்று சொன்னால், ஏழைகள் மிகவும் கலங்கி இருக்கிறதான, ஒன்றுக்குமே வழி இல்லாமல் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாத ஏழைகளை நாம் மறந்து விடுகிறவர்களாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்று கிறிஸ்துவ உலகத்திலே காணப்படுகிறது. இதோ யாக்கோபு சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தில் 15-17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரமில்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் வில்லியம் பூத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கோட்பாட்டை மையமாக வைத்து தன் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். அந்த ஜனங்களுக்கும் அவைகளை சொல்லிக் கொடுத்து அவைகளை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்று கொடுத்திருந்தார். அந்த காரியங்கள் தான் என்ன? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவருக்கு என்று அவர் வடிவமைத்து வைத்திருந்தார், ஒரு கூற்றை வடிவமைத்து வைத்திருந்தார். அவைகள் எவைகள் என்றால், அவர் சோப்பு சால்வேஷன் என்ற இந்த கோட்பாட்டை கடைபிடித்து தன் ஊழியத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். பசியாய் இருப்பவனுக்கு அவர் சூப்பு கொடுத்து அவர் பசியை ஆற்றினார். அதோ அவன் சுத்தமில்லாமல் அழுக்காய் இருக்கிறவனுக்கு சோப்பு கொடுத்து அவனை சுத்திகரித்தார். பிறகுதான் அவர் அவனுடைய பாவ நிலையை மாற்றுவதற்கு இயேசு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய அந்த சால்வேஷனை, இயேசுவை அவர் அங்கு கொண்டு போய் அவர்களுக்கு வழங்குகிறதை ஒரு நோக்கமாய் கொண்டிருந்தார். பசியோடு இருக்கிற இடத்திலே போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னால், அவன் பசியோடு இருக்கிறவன் எனக்கே உணவு இல்லை, இயேசு என்னை நேசித்தால் என்ன, என்னை நேசிக்காவிட்டால் என்ன என்று சொல்லி அவன் சொல்லிவிடுவான். பிரியமானவர்களே, ஆகையினால் நாம் இதோ ஊழியத்தையும் செய்ய வேண்டும், சுவிசேஷ பணியையும் நாம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இதோ நலிந்து போய் இருக்கிற மக்களுடைய நன்மைக்காக சில நன்மையான காரியங்களையும் நம்முடைய உணவுகளையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாக காணப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திலே கொடுக்காமல் நம்மால் சுவிசேஷ பணியை செய்ய முடியாது. நாம் செய்கிற சுவிசேஷ பணியில் நம்முடைய பணப்பை கூட பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஆம், சுவிசேஷ பணியை வெறுமனே வேதத்திலிருந்து சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு நான் அப்படியே கடந்து போய்விடும் என்று சொன்னால் ஒரு ஆத்துமாக்களை கூட நாம் அறுவடை செய்ய முடியாது. மாறாக சுவிசேஷ பணியோடு கூட என்னுடைய பணப்பையும் என்னுடைய பர்ஸ் கூட அது அந்த சுவிசேஷ பணியிலே பங்கு பெற்று நலிந்தவர்களுக்கு இதோ ஒருவேளை உணவாவது கொடுத்து, உடையில்லாதவனுக்கு உடையை கொடுத்து, உறைவிடமில்லாதவனுக்கு அவனுக்கு நல்ல ஒரு உறைவிடத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அப்பொழுது சுவிசேஷ பணியை, சுவிசேஷத்தை, இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நபராக காணப்படுவான். ஆகையினால் சுவிசேஷ பணியும் தான தர்மமும் இவை இரண்டும் தராசிலே சரிசமமாக போக வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே சுவிசேஷ பணி, சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இயேசு உன்னை நேசிப்பார், கவலைப்படாதீங்க சகோதரனே, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் அறியாவிட்டாலும் அதுதான் உண்மை. ஆனால் அந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார், அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய பணப்பையும் அல்லது என் சம்பத்துகளும் என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதுதான் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதோ 7வது காரியமாக திருச்சபை ஊழியமும் மிஷனரி பணியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருச்சபை ஊழியமும் மிஷனரி பணியும் அநேக வேளையில் திருச்சபை வெறுமனே திருச்சபையை மாத்திரமே, அந்த திருச்சபையின் ஊழியத்தை மாத்திரமே கண்ணோக்கி கொண்டு அவைகளை முக்கியப்படுத்தி அவைகளில்தான் மிகவும் அலுவலாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடி திருச்சபை செய்ய வேண்டிய இன்னொரு பணி இருக்கிறது, அதுதான் மிஷனரி பணி. மிஷனரி பணி என்றால் நலிந்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இவர்களெல்லாம் தேடி சுற்றித் திரிந்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதுதான் இந்த மிஷனரி பணி. ஆனால் இன்றைய நாளிலே மிகவும் துக்ககரமான ஒரு காரியம், அநேக திருச்சபைகள் வெறுமனே திருச்சபையின் ஊழியங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு மிஷனரி பணியை கை கழுவி அவைகளை விட்டு இருக்கிறது. ஆதி சபையில் நாம் பார்க்கும் பொழுது சபை தான் மிஷனரி பணியை செய்து கொண்டிருந்தது. சபைதான் மிஷனரி பணியை செய்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நாம் திருச்சபை ஊழியத்தை செய்ய வேண்டும், மிஷனரி பணியையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே திருச்சபை ஊழியமும் மிஷனரி பணியும் இரண்டும் சரிசமமாக காணப்பட்டது. அவர் தேவாலயங்களில் பிரசங்கித்தார், அது மாத்திரம் இல்லாமல் கிராமங்கள் தோறும் சுற்றித்திருந்து மிஷனரி பணியை செய்து வந்தார். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படியாக காணப்படுகிறோம்? என்னோடு கூட அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகராயும் இருந்தார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்க பார்க்கிறோம், இந்த காரியங்களை நடந்து முடிந்த பிறகுதான், இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பிறகுதான் பவுல் தன்னுடைய 3 மிஷனரி பயணங்களை மேற்கொள்ளுகிறார். 1வது மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம் என்று சொல்லி இதோ உலகத்தையே ஒரு சுற்றி வருகிறார். அந்த எல்லா அந்த தேசங்களையும் சுற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவரே சொல்லுகிறார், சபையிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆராதனை செய்து கொண்டு உபவாசித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். போதுமே, விட்டு போயிருக்கலாம் ஆண்டவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி.
அவர்களை பிரித்து மிஷனரி பணிக்கென்று அனுப்பிவை என்று சொல்லி ஆவியானவரே இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் திருச்சபை ஊழியத்தையும் செய்ய வேண்டும், மிஷனரி பணிகளையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமநிலையான ஒரு ஊழியத்தை செய்கிறதான தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஆதி திருச்சபையிலே சபையின் மூலமாகத்தான் மிஷனரி பணி நடந்து வந்தது. ஆனால் இந்நாட்களில் சபையானது மிஷனரி பணியை மறந்துவிட்டது. ஆதி திருச்சபை அவைகளை ஆரம்பித்து வைத்தது. இந்நாட்களில் இருக்கிற நவீன கால திருச்சபை மிஷனரி பணியை அறவே மறந்துவிட்டது. எல்லா திருச்சபைகளும் மறந்துவிட்டது என்று சொல்லி நான் திருச்சபையை குற்றம் சாட்ட விரும்பவில்லை. சில திருச்சபைகள் மிஷனரி பணியை அவைகள் மறந்தே விட்டது. அதை குறித்ததான ஒரு அக்கறையே அற்ற ஒரு திருச்சபைகளாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வரங்களும் கனியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் 9 விதமான வரங்கள். 1 கொரிந்தியர் 12 வாசிக்கும் பொழுது 9 விதமான வரங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. அதே சமயத்தில் நாம் கலாத்திரையில் வாசிக்கிறோமே ஆவியின் கனி என்று, அதில் 9 காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 9 காரியங்களிலே அநேக காரியங்கள் இந்த வரங்களை பயன்படுத்துகிறதான அல்லது வரங்களை பிரயோகிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த கனி காணப்படாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. நான் எந்த அளவிற்கு வரங்களை என் வாழ்க்கையிலே நான் பிரயோகப்படுத்துகிறேனோ அதே அளவிற்கு நான் கனி நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும். என்ன, நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், அது 9 கனி என்று சொல்லுகிறீர்களே, 9 இருந்தால் அவைகள் கனிகள் தானே? அல்ல, வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ என்று சொல்லுகிறது. ஒரு கனி, அந்த ஒரு கனி 9 சுவைகளை உடைய கனியாக காணப்படுகிறது. அன்பு என்கிற ஒரு கனிக்குள் இந்த 9 சுவைகளும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதனால் பவுல் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் எழுதும் பொழுது அவைகளை தெளிவாக எழுதுகிறார். அவைகளை எல்லாவற்றையும் சுருக்கி, இந்த கனியை மொத்தமாய் சுருக்கி அவைகளை அன்பு என்று சொல்லி அங்கு நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு என்று சொல்லும் பொழுது அவர் எதை குறிப்பிட வருகிறார் என்று சொன்னால், அவைகள் கனி. அந்த கனி இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த ஒரு சமநிலைக்கு பவுல் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை என்னோடு கூட 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவைகளிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வரங்கள் எல்லாம் நமக்குள் செயல்படும் சூழ்நிலையிலே நாம் கனி நிறைந்த பிள்ளைகளாகவும் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மிகவும் வல்லமையாய் பிரசங்கிப்பார்கள், மிகவும் அருமையாய் பிரசங்கிப்பார்கள், அருமையாக பாடக்கூடிய தாளந்துகள் அவர்களிடத்தில் இருக்கும், அருமையாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான வரங்கள் அவரிடத்தில் இருக்கும். ஆனால் அவருடைய அருகாமையிலே நீங்கள் நெருங்கி கிட்டே போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஆவியின் கனி இல்லாத ஒரு கொடூரமான
அல்லது ஒரு ஒரு துர்பாக்கிய ஒரு நிலை இன்று அநேக ஊழியங்களிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆவியின் கனிகள் தான் என்ன? நாம் வாசிக்கிறோமே, கலாத்தியரிலே நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அன்பு, அது அந்த அன்பு என்கிற அந்த ஒரு காரியத்தில் இருந்தே 9 விதமான சுவைகளுடைய காரியங்களை நாம் அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 9 விதமான காரியங்களை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவன் பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறாராம். இப்படிப்பட்ட கனிக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை. அதனால்தான் 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கும் பொழுது அருமையாய் பவுல் அங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். எல்லா வரங்களும் எப்படி ஒரு மனிதனுக்குள் செயல்படுகிறது, ஆனால் கனி இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறதை, ஒவ்வொன்றாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்று சொல்லி இந்த காரியங்களை அவர் தெளிவாக அந்த 13 வசனங்களிலே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், கடைசியாக இவர் முடிக்கும் பொழுது இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வரங்கள் எவ்வளவுதான் நமக்குள் காணப்பட்டாலும் கனி இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. ஆகையினால் வரங்கள் மிகவும் பெரியதா, கனி மிகவும் பெரியதா என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார் அன்பே பெரியது என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால் ஒருவேளை அவர் அன்பு பெரியது, கனி பெரியது என்று சொல்லி இருந்த சூழ்நிலையிலும் இவை இரண்டும் நமக்குள் சரிசமமான சமநிலையில் காணப்பட வேண்டும். நமக்கு கனி இருந்து வரங்கள் இல்லை என்று சொன்னால் நம் ஊழியத்திலே முன்னேறி செல்வதற்கு நமக்கு அநேக தடைகள் உண்டாகியிருக்கும். இந்த வரங்களும் இந்த கனியும் நம்முடைய வாழ்க்கையிலே சரிசமமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் மகா பெரிய ஆண்டவரே, அன்பின் குமாரனும் எங்கள் அருமையை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் சமநிலையாய் இருக்க வேண்டியதற்கு சில காரியங்களை இந்நாளிலே நாங்கள் தியானித்தோமே. அவைகளில் நாங்கள் அநேக நேரத்திலே குறைவுபட்டவர்களாகத்தான் ஆண்டவரே காணப்படுகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நிறைவான ஆண்டவரே அப்பா, ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் சமநிலையாய் பேலன்ஸ்டாய் ஆண்டவரே இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களை சமநிலை கிறிஸ்தவர்களாக வைத்து ஆண்டவரே தராசிலே நாங்கள் நிறுத்தப்படும் பொழுது எங்களிடத்தில் குறை ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரே தராசிலே சரிசமமாய் நாங்கள் நிற்கத்தக்கவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கே எங்களை ஆசீர்வதியும். தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.